அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதான். நடக்கிற எல்லா சம்பவங்களும் என் சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஒருவேளை உண்மையா இருந்தா இங்க இருந்து திரும்பி போக போறது அமிர்தா இல்ல. வேற ஏதாச்சும் வேணுமா மேடம்? ஆமா, நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கிற டெக்கரேஷன்ஸோட கொஞ்சம் பச்சரிசி, விறகு, தீப்பெட்டி, எள்ளு தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. இங்க இருந்து 25 அடி தூரத்துல நான் போனா ஸ்ருங்கமணிங்கிற இடம் வரும். அந்த இடத்துக்கு அந்த விஷ்ணுவை கொண்டு வந்து உட்கார வச்சா அவன் சாபத்துக்கு ஆளாயிடுவான். அப்ப அவனை பலி கொடுக்கறதுக்கு சுலபமாயிடும். என்ன ராகேஷ், மறுபடியும் கார் ரிப்பேர் அடிச்சா? இல்ல அர்ஜுன், காரை இங்கே நிறுத்திட்டு நம்ம நடந்து போகலாம். இங்க சுத்தி பார்க்க நிறைய நல்ல இடங்கள் இருக்கு. ஓ அப்படியா, சரி. எனக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். போலாம் வாங்க அமிர்தா, போலாம் வாங்க போலாம். கார்த்தட்டு பிசினஸ் டென்ஷன்ஸ் அது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க கூட வந்திருக்கீங்க இல்லையா? அர்ஜுன், நான் யாரு? உங்க குடும்பத்துல ஒருத்தன் தானே. ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யலனா எப்படி? அதுவும் இல்லாம நான் உன்னுடைய காரியத்துக்காக மட்டும் இங்க வரலப்பா. எனக்கும் ஒரு காரியம். இவங்க 2 பேரும் இப்படி சேர்ந்து இருந்தா என் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்க முடியாது. இதுக்கு ஏதாவது பண்ணணுமே. அர்ஜுன், அர்ஜுன், சாரி, நீங்க பின்னாடி இருந்தீங்களா? நான் உங்களை கவனிக்கவே இல்லை. சொல்லுங்க ராகேஷ். அர்ஜுன், ரொம்ப நேரமா நடந்து அமிர்தா களைச்சு போயிருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படி உட்கார்ந்துட்டு போலாமே. இல்ல, எனக்கு களைப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க அமிர்தா, நீங்க டயர்ட் இல்லைன்னு சொன்னாலும் உங்க வாடிப்போன முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போலாம் வாங்க. வாங்க அமிர்தா. அர்ஜுன், அங்க பாரு, அங்க ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இருக்கு பாருங்க. போய் பார்த்துட்டு வருவோமா? ஆமா இல்ல? இதுதான் சரியான நேரம். அமிர்தா தனியா இருக்கா. இவளை சோதனை பண்ணி பார்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்ப நீ யாருன்னு கண்டுபிடிக்கிற?
சுயரூபம் என்னன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிடும். பார்த்துக்கிட்டே இரு. ஓம் நாகச்சந்திரிகாய நமஹ. நாகச்சந்திரிகா யாகத்தை ஆரம்பிச்சிட்டேன். 108 சர்ப்பங்களை நான் ஆவாகனம் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் தட்சக்க வனத்தை ஏன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். காலபைரவா, நான் சுத்ர சக்திகளை ஆராதிக்கிறவன், உன்னையும் ஆராதிக்கிறவன். கால பைரவனான உன்னோட பரமதாசன் நான். ஐயனே, என் மேல கோவப்படாத. இந்த யாகம் எனக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த யாகத்துக்கு உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அது கிடைச்சா மட்டும்தான் நான் ஆசைப்பட்டத என்னால் அடைய முடியும். அதனால இந்த பூஜை உனக்குத்தான். ஜெய் மகாகாளி. உனக்கே முதல் பூஜை. நாகங்களே, நாகச்சந்திரிகா யாகம் ஆரம்பிச்சிட்டேன். நீங்க மொத்த அனைத்து சர்ப்பங்களும் இந்த புத்துக்குள்ள சங்கமாகணும். அப்படி நடந்தாதான் நீங்க என் கட்டுப்பாட்டுக்குள்ள வருவீங்க. வாங்க வாங்க. ஜெய் மகாகாளி. ஓம் நாகச்சந்திரிகாய நமஹ. சக்கல நாகக்குலாவோயாமி. ஜெய் மகாகாளி. சீக்கிரம் தம்பி, சீக்கிரம் வேலையை முடி, கிளம்பலாம். இத செய்ய 3 பேர் தேவைப்பட்டது. எப்படியா கடைசியில முடிவு வந்துச்சு. சீக்கிரம் முடிப்பா, நேரமாச்சு, கிளம்பலாம். இது தட்சிக வனத்துக்கு ஆடம். இந்த இடத்துல நிறைய பாம்புங்க இருக்குமா, அதனால சீக்கிரம் வீடு போய் சேரலாம். வா, ஒரு நிமிஷம் வந்துடுறனே. போதும், கையடியா. வா, ஆயிடுச்சுண்ணா. சரி என்று பொடி.
நமக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது என்னன்னு இப்பவே நான் கண்டுபிடிச்சாகணும். இவங்க 2 பேரும் கடவுள்கிட்ட அப்படி என்ன வேண்டிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம சந்தேகம் எல்லாம் தெளிவாயிடும். கடவுளே, ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்க ஃபர்ஸ்ட் எய்ட் தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பலமான காரணத்தை நீ வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். சரியான முகூர்த்தம் இன்னும் வரல. அந்த முகூர்த்தத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கடவுளே, நான் ரொம்ப ஆசைப்பட்டு அமிர்தோட கையை பிடிச்சிருக்கேன். என் கனவு ராணி இன்னைக்கு என் பக்கத்துல என் மனைவியே நிக்கிறான்னா அதுக்கும் ஆசீர்வாதம் தான் காரணம். எங்களோட இந்த வாழ்க்கைக்கு உன்னோட ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். அமிர்தோட வாழ போற இந்த வாழ்க்கையில எங்களுக்கு எந்த தடைகளும் வராம நீதான்ப்பா காப்பாத்தணும். அமிர்தாவை நல்லபடியா பாத்துக்கிற சக்தியை எனக்கு கொடுப்பா. நீ கொடுப்பல்ல? இந்த காதல் அன்பு எல்லாம் மனுஷ உலகத்துல உள்ள பைத்தியங்கள். இந்த பைத்தியம் பிடிச்சா உருப்படவே மாட்டாங்க. ஈஸ்வரா, ஏதோ ஒரு காரணத்தால இவன் மரணம் தள்ளி போயிட்டே இருக்கு. என் கூட சேர்ந்து வாழணும்னு பிடிவாதத்தோட இருக்கான். ஆனா இந்த முட்டாளுக்கு நான் இவனை கொல்ல வந்திருக்கிற நாகராணின்னு இன்னும் தெரியல. அர்ஜுன், இத்தனை நாளா எப்படியோ நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா இன்னைக்கு எந்த காரணத்துக்காகவும் என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு உன்னோட மரணம் உறுதி. சாக தயாராயிரு அர்ஜுன். என்ன இது? அர்ஜுன சாகடிக்கணும்னு வேண்டிக்கிறா. இவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததே அர்ஜுனுக்கு முடிவு கட்டதானா? இது எப்படி சாத்தியமாகும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? அப்படின்னா இவதான் நாகராணியா? இல்ல இல்ல, இந்த அமிர்தாக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. இவதான் நாகராணிங்கிற என்னுடைய சந்தேகம் ஒவ்வொரு நிமிஷமும் உறுதியாகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அமிர்தா, ரொம்ப நேரத்துக்கு உன்னுடைய ஆட்டம் செல்லாது. நீ யாருங்கிற உண்மைய நான் கண்டுபிடிச்சே தீருவேன். விஷ்ணு, நீ இங்க இருக்கியா? நான் உன்னை மேலெல்லாம் தேடிட்டு வரேன். என்னம்மா பயந்து போயிருக்கீங்க? என்ன விஷயம்? அது நீ உடனே அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணுப்பா. அவன் எப்படி இருக்கான்னு கேள. அம்மா, இப்பதான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். ஏமா, ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க? அவங்க என்ன சின்ன பசங்களா? அது நேத்து ராத்திரி. அம்மா, எனக்கெல்லாம் தெரியும். ஏமா என்கிட்ட சொன்னான். ஏதோ கெட்ட கனவு வந்துச்சாமே, அத்தை ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னான். இத பாருங்கம்மா, நமக்கு 1000 கெட்ட கனவுகள் வரலாம். அதெல்லாம் உண்மையாயிடுமா சொல்லுங்க? தேவையில்லாம கண்டதை யோசிச்சு மனசை கெடுத்துக்காதீங்க. ஆனா நம்ம அர்ஜுனுக்கு, அர்ஜுன் அமிர்தாவுக்கு எதுவும் ஆகாது. 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களா? கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்க கூட ராகேஷும் போயிருக்காரா. அது போதும்ல? என்னமோப்பா,
எனக்கு என்னவோ ரொம்ப பயமாவே இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரிய போறதில்ல. எப்படியோ நம்ம ராகேஷ் அவங்க கூட இருக்கான்ல, அந்த ஒரு தைரியம் தான் எனக்கு. அம்மா அம்மா, யாரு யார் நீங்க? நான் வந்துமா கோயில்ல வேலை செய்யறவன். ஆச்சாரிய சொல்லி அமிச்சாரு, சிவலிங்கம் தயாராயிடுச்சான். உடனே வந்து எடுத்துக்கலான்னு சொன்னாரு. அதான் பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். விஷ்ணு, அவருக்கு பணம் கொடுப்பா. எடுத்துட்டு வரேன். ஹேமா, அம்மா இந்தாங்க. ரொம்ப நன்றி, நான் வரேங்க. வாங்க. ஒரு வழியா காலையிலேயே நல்ல செய்தி வந்திருக்கு. விஷ்ணு, எப்படியோ தட்சக வனத்துல இருக்கிற சிவலிங்கம் நம்ம வீட்டுக்கு வரதுக்கான நேரம் வந்துருச்சு. அம்மா, இதை விட ஒரு நல்ல செய்தி வேணுமா? நீங்க இப்படி தேவையில்லாம பயப்படுறதை விடுங்க. நம்ம அர்ஜுன் அமிர்தாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அது சரிதான். விஷ்ணு, முடிஞ்ச வரைக்கும் சிவலிங்கத்தை சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு வந்து பாபா சொன்ன மாதிரி அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறமா கோவில பிரதிஷ்டை பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி பாபா கிட்ட பிராண பிரதிஷ்டை செய்யணும்பா. ஆமா, அது வேண்டாமா? ஏன் வேணாங்கிற? அம்மா, பிராண பிரதிஷ்டை பண்ற வேலையை வீட்லயே வச்சுக்கலாமே. பூஜை பண்ணிட்டு ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணா போதும். அம்மா, பாபா ஒரு வாரம் ஏதோ விசேஷ தியானத்துல இருக்க போறாருன்னு சொல்லியிருந்தாரு. முதல்ல நம்ம காரியத்தை எல்லாம் நம்ம முடிச்சிடலாமா, அப்புறம் கடைசியில பாபாவை கூப்பிட்டுக்கலாம். நீ சொல்றது சரிதான். அதற்கட்டும், சிவலிங்கத்தை எப்ப வீட்டுக்கு கொண்டு வர போறீங்க? அம்மா, வர்ற திங்கக்கிழமை நல்ல முகூர்த்த நாளாமே. அன்னைக்கே தட்சகவனத்துக்கு போய் சிவலிங்கத்தை கொண்டு வரலாம். சரியா? சரிப்பா விஷ்ணு. இந்த பாபாவை நம்ப முடியாது. ஏற்கனவே மந்திரவாதி ஏதோ மாயஜாலம் பண்ணிட்டார்னா என் எச்சரிக்கையில நான் இருந்தாகணும். முடிஞ்ச வரைக்கும் பாபாவை கொஞ்சம் தூரமா வச்சுக்கணும். எப்படி என்கிட்ட தானே நாகமணி இருக்கு, அதோட உதவியை வச்சுக்கிட்டு நான் யாரை வேணா என்ன வேணா பண்ணலாம். நாகமணி வச்சுக்கிட்டு தான் என்னுடைய அடுத்த விளையாட்டை ஆரம்பிப்பேன். எனக்கு இந்த பாபாவும் வேணாம், யாரும் வேணாம். ஜெய் மகாகாளி. வெளியில வாங்க, வெளியில வாங்க. நாகேந்திரா, மானச தேவி, இப்ப நீங்க எல்லாரும் இந்த பைரவனோட கட்டுப்பாட்டுல இருக்கீங்க. இந்த தட்சகவனம் கூட இந்த பைரவனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இன்னும் நான் அடையக்கூடிய ஒன்னே ஒண்ணு அந்த நாகமணி மட்டும்தான். விஷ்ணு, நாளைக்கு ராத்திரிக்குள்ள என்ன சரணாகதி அடைஞ்ச அந்த நாகமணியை ஒப்படைக்கிற, இல்லனா நீ எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறன்னு நானும் பார்க்கிறேன். இந்த பைரவனை சரணடைஞ்சு அந்த நாகமணியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறதுக்கு நீ தயாராயிரு விஷ்ணு. நாகங்களே, நாளைக்கு இதே நேரத்துல நீங்க எல்லாரும் வந்தாகணும். நாகமணிய நான் அடையறதுக்கு உங்களோட உதவி எனக்கு தேவை. இப்ப எல்லாரும் போங்க.